எடிட்டர்ஸ், இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க இந்த ரீல்ஸ் வீடியோ எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற வீடியோ கிளிப் ஆர் ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி எடிட் பண்ண ரீல்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் உள்ள சாங்கை வந்து இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆடியோவை செலக்ட் பண்ணி கீழே பீட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்து எந்த இடத்துலலாம் பீட் வருதோ அதில் வச்சு ஆட் டு பீட் கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் சிம்பிளாக எப்படி பீட் வைக்கலாம்னு சொல்கிறேன், அதே மாதிரி பண்ணுங்கள். உங்கள் ப்ராஜெக்ட்டில் ஓவர்லேயில் கொடுத்து ஆல்ரெடி எடிட் பண்ண ரீல்ஸ் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப ஆடியோவில் போயிட்டு பீட்ஸில் ரீல்ஸ் வீடியோவெல்லாம் ப்ளே பண்ணி எந்த இடத்துல வீடியோ சேஞ்ச் ஆகுதோ அதில் பீட் மார்க் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப்பில் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதில் வச்சு ஆட் டு பீட் கொடுத்துருங்க. செகண்டாக வீடியோ சேஞ்ச் ஆகிற இடத்துல வச்சு ஒரு ஆட் டு பீட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கிளிப் சேஞ்ச் ஆகிற இடத்துல ஒரு ஆட் டு பீட் கொடுத்துருங்க. ஃபைனலாக தேர்ட் கிளிப் சேஞ்ச் ஆகிற இடத்துல வச்சு ஒரு ஆட் டு பீட் கொடுத்துருங்க. இப்போ டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பீட் மார்க் செட் பண்ண பிறகு ஓவர்லேயில் ஆட் பண்ண வீடியோவை டெலீட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா சாங்கில் இருக்க பீட் மார்க்கு தகுந்த மாதிரி உங்கள் வீடியோ டியூரேஷனை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளிப்பில் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப்பில் இருக்க எண்டிங் பொசிஷனில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுங்க. இதை கொடுத்தோன்னா பாஸ் ஆன மாதிரி ஒரு இமேஜ் வந்து ஆட் ஆகிருக்கும். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பீட்டில் வச்சுட்டு ஸ்ப்ளிட் கொடுத்து எக்ஸ்ட்ரா உள்ளதை டெலீட் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த கிளிப்லாம் சாங் பீட்டுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக அந்த இமேஜ் ட்ரான்ஸ்லேஷன் எடிட் பண்ணலாம். செகண்டாக இருக்க வீடியோவில் உள்ள ஸ்டார்டிங் பொசிஷனில் வச்சுட்டு ஃப்ரீஸ் கொடுத்து அந்த இமேஜை ஓவர்லே கொண்டு வந்துக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த இமேஜோட டியூரேஷனை பார்த்தீங்கன்னா 0.4 செகண்ட்ஸ் வச்சுட்டு அந்த வீடியோ கிளிப்புக்கு ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் பண்ணிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணி கட் அவுட் கொடுத்து ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா அந்த இமேஜில் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் வச்சுட்டு அந்த இமேஜை கீழே ஹைட் ஆகுற மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். இதில் கிராஃப் கொடுத்து கோட் அவுட் செலக்ட் பண்ணி டிக் கொடுத்துருங்க. இப்போ ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இதில் பிளரில் போயிட்டு பிளர்ட் ஹைலைட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 0.5 செகண்ட்ஸ் வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன எஃபெக்ட்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஃப்ரண்ட்டில் வர அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை ஃபுல்லாக ஜூம் பண்ணிட்டு கீழே பிளெண்டிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு லைட் அண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி உங்களுக்கு வேணும்னா குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு டிக் கொடுத்துருங்க. வீடியோவை கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன எடிட்டிங் டுட்டோரியல் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. பை பாய்.